இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RFDF தமிழ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், மற்றது கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா பனானா, பிளம்ஸ், கிரேப்ஸ், சப்போட்டா, மாதுளை, மேங்கோ ப்ளஸ் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பால் நல்லா தண்ணி கலக்காம நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடரில் மில்க் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கலரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லிக்விடை அந்த மில்க்லேயே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம சாஃப்ரான் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும். பட் நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 6 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இந்த சுகர் எங்களுக்கு போதும். நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா என்ன பண்ணணும்னா சில்லுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா ஆற விட்டுறணும். ஸோ இப்போ நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. ஸோ ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் 1 by 1 எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு நமக்கு நல்ல சில்லுன்னு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் இது. ஸோ இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு நான் 2 hours வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நாம் சர்வ் பண்ணிக்கலாம். லிக்யூடாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஜில்லுன்னு ஒரு கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு. ஸோ இந்த மாதிரியும் நாம் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்லேயும் நாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ ஹெல்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you for watching.